வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. நாட்டில் கல்வியில் தொடங்கி அறிவியல் தொழில்நுட்பம் வரையிலான அனைத்து துறைகளிலும் பெண்கள் கடினமான சவால்களை எதிர்கொண்டு சாதனைகளை படைத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அவர் இன்று அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் நாட்டு மக்களிடம் உரையாற்றினார். அப்போது தியாகி பகத்சிங் மற்றும் பிரபல பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கர் ஆகியோரின் பிறந்த நாளை அவர் குறிப்பிட்டு பேசினார். நவராத்திரி தொடங்கியுள்ள இந்த வேளையில் கல்வி தொடங்கி அறிவியல் வரை அனைத்து துறைகளிலும் பெண்கள் கொடிநாட்டி வருவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். கடினமான சவால்களை எதிர்கொண்டு கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு மகளிர் வெற்றி பெற்றிருப்பதாகவும் பிரதமர் கூறினார். அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் நாட்டில் நக்சல் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று இது தொடர்பான மாநாட்டு நிறைவு விழா நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், கடந்த 10 ஆண்டுகளுக்கு இடையில் கொல்லப்பட்ட பாதுகாப்பு பணியாளர்களின் எண்ணிக்கை 70% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். நாடு சுதந்திரமடைந்ததிலிருந்து தீவிரவாத சவால்களை எதிர்த்து போராடி வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஐநா பொது சபையில் உரையாற்றிய அவர், உலகளாவிய தீவிரவாதத்தின் மையமாக அண்டை நாடு திகழ்வதாக பாகிஸ்தானை மறைமுகமாக குறிப்பிட்டார். கரூரில் நடந்த அரசியல் பேரணியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து விசாரிக்க முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு உறுப்பினர் விசாரணை ஆணையத்தை தமிழக அரசு அமைத்துள்ளது. துபாயில் இன்று நடைபெறும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோத உள்ளன. இந்த போட்டி இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.